ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் என் வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்பதற்கிணங்க பெண்களுக்கு தொடர்ந்து முக்கியத்துவம் கொடுத்து, பெண்களுக்கு சம உரிமை, சம வாய்ப்பு, சம அந்தஸ்து, சம பங்கு என பெண் உரிமைக்கும் பெண் பாதுகாப்புக்கும் குரல் கொடுத்தும் போராடியும் வரும் பெண்ணுரிமை காவலர் என் தந்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையேற்று பூம்புகாரில் 10/8/2025 என்று மகளிர் பெருவிழா மாநாடு நடத்துவது பெருமைக்குரியது, மகிழ்ச்சி அளிக்கிறது. பெண்மையை போற்றுவதாக எண்ணி சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இம்மாநாட்டில் பங்கேற்கும் பெண்கள் அனைவரின் சார்பிலும் ஒட்டுமொத்த பெண்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் உடல் ஆரோக்கியத்துடனும் நலமுடனும் 100 ஆண்டுகளுக்கு மேல் நீடூழி வாழ வேண்டுமென நெஞ்சார வாழ்த்துகிறோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை இல்லை என்பதற்கிணங்க பெண்கள் வீட்டுக்கு வெளிச்சம், பெண்கள் இல்லாமல் குடும்பம் இல்லை, பெண்கள் இல்லாமல் நாடு இல்லை, பெண்கள் இல்லாமல் உலகம் இல்லை. பெண்மையை போற்றுவோம், பெண்களுக்கு பெருமை சேர்ப்போம், பெண்களுக்கு உரிமை வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பெண்கள் முன்னேற வேண்டும், பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்க வேண்டும். பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென இம்மகளிர் மாநாடு பெண்ணுரிமை காவலர் மருத்துவர் ஐயா மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி அக்கா. இரண்டாவது தீர்மானம் திருமதி